ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முட்டை கிரேவி செய்யலாம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் பட்டை கிராம்பு போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இப்போ தக்காளி, இஞ்சி, பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன், அந்த பேஸ்ட் போட்டுக்கலாம். ஏன் நீங்கள் எப்போயுமே தக்காளி அரைச்சி போடுறீங்கன்னு கேட்பீங்க. கிரேவிக்கு தக்காளி, இஞ்சி, பூண்டு மூணையும் சேர்த்து அரைச்சி போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணங்கிடுச்சு. இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மல்லித்தூள் போட்டுக்கலாம். சீரகத்தூள் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் அதிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ முட்டையை நான் இப்படி கத்தி வச்சு இப்படி கோடு போட்டு வச்சுருக்கேன். முட்டையை போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கோபினா ஸ்ரீ வினோதினி ஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.